1585 இங்கிலாந்து தன்னோட முதல் குடியேற்றத்தை அமெரிக்காவில் அமைக்கிறதுக்கு 100 படைவீரர்களை அனுப்புறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க நிறைய சவால்களை எதிர்கொள்றாங்க. ஒன்று, உணவு பற்றாக்குறை. ரெண்டாவதா பழங்குடியினரோட மோதல். அதனால மறுபடியும் இங்கிலாந்தே திரும்ப வந்துடுறாங்க. 1587 2வது குழு போறாங்க. இதுல பெண்கள், குழந்தைகள் உட்பட 115 பேர் இருந்தாங்க. இதோட தலைவர் ஜான் ஒயிட். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மக்கள்லாம் சேர்ந்து ஜான் ஒயிட் கிட்ட, இந்த காலனியை நம்ம சீக்கிரமா அமைக்கணும் அப்படின்னா நிறைய மக்களும் பொருட்களும் தேவைப்படுது, நீங்க போய் இங்கிலாந்துல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அவரும் இங்கிலாந்து வந்துட்டாரு. ஆனா திரும்ப போக முடியல. காரணம், அந்த டைம்ல ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் பனிப்போர் நடந்துகிட்டு இருந்தனால அவரால் மறுபடியும் வர முடியல. மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு அவர் அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா அவருக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், அந்த மக்கள் யாருமே அங்க இல்லை. கைவிடப்பட்ட நிலையில அந்த காலனி இருக்கு. மக்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சில காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம், எல்லாத்தாலையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணம் இதுதான். அதாவது ஜான் ஒயிட் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ப்ளஸ் குறி போட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி தடயம் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு பதிலாக குரோட்டான், குரோ அப்படின்னு சொல்லி 2 இடங்கள்ல வெவ்வேறு மரங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஒரு தீவில் வாழ்ற பழங்குடியினர் பேர் தான் குரோட்டான். அப்படின்னா மக்கள் அங்கே போய் வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இதை உறுதிப்படுத்துற விதமா பிற்காலத்தில் வட கரோலினாவில் வாழ்ந்த மக்கள், நாங்கள் குடியேற்றவாளர்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. 2வது காரணம், பவுகாடின் அப்படின்ற ஒருத்தர் அவரோட ஆட்சி பொறுப்பில் இருக்கிறப்ப இந்த மாதிரி குடியேற்றவாசிகளை படுகொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. 3வது, அந்த டைம்ல ஏற்பட்ட பஞ்சம், அதுக்கப்புறம் உணவு பற்றாக்குறையினால மக்கள் மறுபடியும் இங்கிலாந்துக்கே போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில கடல்ல போய் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. 4வது காரணம், ஸ்பெயினியர்கள் ஐரோப்பா காலனிகளை அழிக்கிறதுல ரொம்ப மும்பாரமா இருந்தாங்க. ஸோ அவங்க தான் இவங்களை அழிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. இது அமெரிக்காவில் இருக்க ரொனாக்கோ அப்படின்ற இடத்துல நடந்தனால இது ரொனாக்கோ காலனி அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பேர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வரலாற்றில் தீர்க்க முடியாத ஒரு விசித்திரமான நிகழ்வாகவே இருக்கு.